சிம்மம் ராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகளில் 5வது ராசியாக வருது. சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட நெருப்பின் தத்துவம் கொண்ட ஸ்திர ராசியாக இந்த சிம்ம ராசி பார்க்கப்படுது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சனி பயிற்சி பாருங்க நடந்திருக்கு. இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும், இந்த சனி பயிற்சி நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாரம் என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதாவது சாதகமான அமைப்பா பாதகமான அமைப்பா, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசிக்கு அதிபதி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான். இது கால புருஷ தத்துவத்தில் இதயத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 2வது ஸ்திர ராசியாகவும் இருக்குது. இதில் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசிக்குள்ளே இருக்கும். இந்த ராசியை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பகலில் அதிகமாக வலு இருக்கும். இந்த மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு ரொம்பவுமே நட்பு ராசியாக இருக்கும். உங்களோட நண்பர்களை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த ராசிகளில் இருப்பாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்து ஒல்லியான தோற்றம் கொண்டவங்களாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல பாருங்கள் கொஞ்சம் உடல் பருமனாக இருப்பீங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வீரமோ தைரியமோ அதிகமாக இருக்கும். இருந்த இடத்துலேருந்தே அனைவரையுமே ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி இது எல்லாமே இருக்கும். அதே போல் சூதுவாது தெரியாமல் எல்லோருக்கிட்டையுமே எளிதில் பழகக்கூடியவங்க, எல்லோரையுமே எளிதில் நம்பக்கூடியவங்க நீங்கள். உங்களை புகழ்ந்து பேசினா போதும், எல்லா காரியத்தையுமே சாதிச்சுக்கலாம். அதே போல் மற்றவங்களோட பழி சொல்லுக்கெல்லாம் பெருசாக செவி சாய்க்க மாட்டீங்க. தன்னோட விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்கு, இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாகி இருக்குது, இதனால் என்ன நடக்கும், இதை பற்றி வாங்கின அமைப்பை முழுமையாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசிக்காரங்க பாருங்கள், இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். அதுவும் இந்த சனி பயிற்சி நடந்திருக்கிறதுனால இந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சனி பகவானால் எல்லாமே நல்லதாக நடக்கணும், வரக்கூடிய பிரச்சனை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினச்சா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடையும் சிவன் வழிபாடையும் செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் இறைவனின் அருளால் உங்களை வந்தடையும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவியால் நிறைய பிரச்சனை, பொருளாதார ரீதியாக நிறைய தடை வருது, இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்களா தான் அதற்குமே நல்ல ஒரு தீர்வு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக கணிப்பால் உங்களோட குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவி பிரச்சனைக்கான ஒரு பிரச்சனை தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால் தெரிஞ்சுக்க முடியும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு வரமே உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பையுமே தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் பாருங்கள் சனி பயிற்சி நடந்துச்சு. அதில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி உருவாகுது. இதனால் நீங்கள் பெரும்பாலும் எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சிம்ம ராசிக்காரங்க மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும் துர்க்கை அம்மனை வழிபடுறது நல்லது. ராகு கேது கோளார பதிகத்தை சொல்லி நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனிக்கு பயணத்தை தொடங்குறார் சனி பகவான். இதனால் கொஞ்சம் முதுகு, தண்டுவடம், இந்த பாதம் இதில் ஏதாவது உடல் உபாதைகள் வரலாம், கவனமாக இருங்க. சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஒரு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரங்க சுகாதாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். தெரியாத நபர்கள்கிட்டையோ அதே போல் கூட இருக்கிறவங்களே ஏதாவது உங்ககிட்ட பேராசையை சொல்லி அதிகமாக முதலீடு போடுற மாதிரி ஏதாவது விஷயத்தை ஏற்படுத்தினாங்களோ, இல்லைன்னா தீய பழக்கத்தை உங்ககிட்ட திணிக்க பார்த்தாங்களோ, அப்படிப்பட்ட நட்பே உங்களுக்கு வேணால் நீங்கள் விலகி வந்துடுங்க. பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களோட கௌரவத்தை காக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தில் முழுமையாக செயல்படுங்க. இந்த சிம்மராசிக்கு இந்த வாரம் பாருங்கள் கிரக அமைப்பு அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. ராசியில் கேதுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், கலத்திரஸ்தானத்தில் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதனும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்காங்க. இந்த ஒரு கிரகநிலை அமைப்பால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம்.
இந்த ஒரு அமைப்புகளை பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க இந்த வாரம் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்களோட காரியங்களில் தடை தாமதம் வரலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகள் நீங்கள் பெறலாம். எதுலையுமே தலையிடாமல் ஒதுங்கி நின்னாலும் மற்றவங்க வழியை உங்களை தேடி இழுப்பாங்க. பிரச்சனைகளை சிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களோட எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தையுமே தூண்டலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் இதில் மந்தமான நிலை இருந்தால் அந்த நிலை இப்போ மாறும். பழைய பாக்கியுமே இப்போ வசூலாகிடும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பளுவும் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் தேவையில்லாமல் அலையிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் உழைக்கிற வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு மற்றவங்களோட பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாமல் அந்த விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் மற்றவங்க பேச்சை கேட்டு பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க. அதே போல் மற்றவங்களுக்கு தேவையில்லாமல் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், கடன் பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க. மற்றவங்களோட பிரச்சனையில் தலையிட்டால் பெரும்பாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. வாக்குறுதி கொடுக்கறது வேண்டாம், யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறதும் வேண்டாம். பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பல முன்னணி நிறுவனம் தானே இப்போ உங்களுக்கு தேடி வாய்ப்பு கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமையை முழுமையாக வெளிப்படுத்துங்க. மக்களோட ஆதரவை பெருவாரியாக பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு எந்த ஒரு தன்னலமற்ற தொண்டுக்கும் கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும் பாருங்கள். உங்களோட செல்வாக்கு, செல்வம், உங்களுக்கு தனி மரியாதை இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி பற்றின பயத்தை விலக்கிட்டு ஆர்வமாக படிங்க. வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நீங்கள் பெறுவீங்க. பெரும்பாலும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. ராசி அதிபதி சூரியன் சப்தம ஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சு ராசியை பார்க்குறாரு இல்லையா? இதனால் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்களை தடை தாமதம் வந்தாலும் அதை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் இருக்குது. வெற்றியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக வரும். கவனமாக இருக்கணும். இல்லத்துலேயுமே சுப நிகழ்ச்சி ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையில் என்னென்ன சலுகைகளை விரும்புனீங்களோ அது கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அரசியல் பிரமுகர்களுக்கு தலைமையோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் பற்றின சிந்தனை கூட வரும். சிலருக்கெல்லாம் தேவையில்லாத எண்ணம் தூக்கத்தை கெடுக்கும், மன சஞ்சலத்தை கொடுக்கும். தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். மனசில் இருக்கிற ரகசியத்தையுமே பெரும்பாலும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. மற்றவங்ககிட்ட பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது. பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய சிந்தனை வரும். விலையே போகாமல் இருந்த சொத்து இப்போ நல்ல விலைக்கு போகும். சிலர்லாம் அசையா சொத்தை அடமானம் வச்சு தொழிலுக்கு பயன்படுத்துவீங்க அந்த பணத்தை. ஏன்னா தொழில் விஷயமா எதிர்பாராத செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு இந்த காலதாமதமான திருமணம் வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த தாமதம் நீங்குது. தினமுமே உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி சிவபுராணம் படித்து சிவனை வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகளில் தாமதமான நிலை ஏற்பட்டாலும் விரும்பிய பதவி உயர்வு உங்களை இறுதியில் சேரும். மாணவர்கள் கல்வியிலையும் விளையாட்டு போட்டியிலையும் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் உங்கள் பெயர் புகழ் உயரும் வாய்ப்பு உண்டாகுது. நீங்கள் வரக்கூடிய தடை விலங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதால் சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா வகையிலையும் பெறலாம். அடுத்து பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே ஓரளவுக்கு பாருங்களேன் நல்ல ஒரு அனுகூலமான பயனை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பண வரவுகளில் இருந்த தடை கொஞ்சம் விலகுது. கடனை அடைப்பதற்கான வாய்ப்பும் படிப்படியாக உயருது. கடனை படிப்படியாக குறைச்சிருவீங்க. திருமண சுப காரியத்தில் இப்போ நல்ல ஒரு முயற்சி இருக்கும். உங்கள் முயற்சிகளால் கூடுதலான அனுகூலமான பலனை இந்த வாரம் நீங்கள் பெற முடியும். சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை நீங்கும். ஒற்றுமை உங்களுக்குள் அதிகரிக்கும். உற்றார் உறவினரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகி ஓரளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் இந்த சமயத்தில் எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக செயல்படுறது நல்லது. அப்படி கவனமாக செயல்பட்டால் சிறப்பான லாபத்தை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறலாம். எல்லா வகையிலுமே வரக்கூடிய அமைப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாங்க. சிம்மராசி என்பர்கள் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். கோபத்தை முற்றிலும் குறைக்கணும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. இந்த வாரம் எல்லாமே நல்லதாக நடக்க பரிகாரமாக நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க.
என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் 12 ராசி அன்பர்களுக்குமே இந்த வார அமைப்பு சனி பெயர்ச்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சேனலில் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள்.